நிறுத்துங்கடா. நிறுத்துங்கடா. ஏண்டா கவர்மெண்ட் காட்டுல தான் சந்தன மரம் கண்ணா புண்ணான்னு வளருது. அத நாங்க வெட்டுறப்போ நீ வேண்டான்னு தடுத்தியாமே. அதுக்கு தானுங்க எங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. என் கடமையை தானுங்க நான் செஞ்சேன். ஓஹோ, சரி. மரத்தை வெட்டதுக்கு இப்படி படபடன்னு பேசுற. இப்ப மனுஷன் உன்னை வெட்ட போறாங்களே, என்ன பண்ண போற? ஐயா, உன் குடும்பம் நடுத்தருக்கு வர போகுது. ஐயா, உன் புள்ள குட்டி சோத்துக்கு லாட்டி அடிக்க போகுது. ஒரு பாவம் அறியாதும் ஐயா. என் குழந்தை குட்டிகளை எல்லாம் அனாதை ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா, சரி 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 ஐயா, சரிடா. ஏண்டா பரதாமா இருக்கு, விட்டுலாமா? இவனை கொன்னாதான் பின்னாடி வரங்களுக்கு புத்தி வரும். நீங்க என்னப்பா எல்லாரும் மேலயும் பரிதாபப்பட்டுக்கிட்டு இப்படி வாங்க. இந்த பாவத்துல என்னால பார்க்க முடியல. ஐயா ஐயா ஐயா. டேய், அந்த ஈட்டியை குடுறா. ஐயா ஐயா. ஏம்மா, உங்க அண்ணன் சப் இன்ஸ்பெக்டரா நம்ம ஊருக்கே வந்ததுக்காக உங்க அப்பா விருந்து வைக்கிறாரு. ஊருக்கு உங்க அண்ணன் தங்க வேலை எங்க போனானே தெரியலையே. போமா, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போ சீக்கிரம். ஏமா பண்ற? கவுண்டர் வீட்டு வயல் இங்கே நான் கானம் பாடும் குயிலு. கழுத்த நீட்டி கதிர் தென்மேற்கு காத்திலாடும் சதிரு. வடிக்கிற சோறும் குடிக்கிற நீரும் தந்தது தந்தது மண்ணு. அதுக்கு ஒரு வந்தனம் வந்தனம் பண்ணு. நம்ம தாத்தாக்கு தாத்தா தாக்கு ஆத்தா மாட்டாங்க விவசாயம். கவுண்டர் வீட்டு வயல் இங்கே நான் கானம் பாடும் குயிலு. கழுத்த நீட்டி கதிரு தென்மேற்கு காட்டிலாடும் சதிரு. அருவி கரையில தான் காத்து. பிறந்து வளர்ந்த இடம் விழுந்து பிறந்த இடம் பவுனு விளையும் இந்த பூமி. குஞ்ச நஞ்சே இருக்குது, பாடுபட்டா கொடுக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இல்லாத ஏழை சிரிக்கணும். கவுண்டர் வீட்டு வயல் இங்கே நான் கானம் பாடும் குயில். கழுத்த நீட்டி கதிர் தென்மேற்கு காத்திலாடும் சதிரு. வடிக்கிற சோறும் குடிக்கிற நீரும் தந்தது தந்தது மண்ணு. அதுக்கு ஒரு வந்தனம் வந்தனம் பண்ணு. நம்ம தாத்தாக்கு தாத்தா ஆத்தாக்கு ஆத்தா பார்த்தாங்க விவசாயம். கவுண்டர் வீட்டு வயல் இங்கே நான் கானம் பாடும் குயில். கழுத்த நீட்டி கதிரு தென்மேற்கு காத்திலாடும் சதிரு. துவச்சிருக்கும் சலவ தொழிலாளர் பாரு. குளிச்சு முழுகி
கொட்டு கோடத்தை சுமந்து கிட்டு கோமாரி நடக்கு நடத்தேரு வண்ண வண்ண பதுமைதான் என்ன புதுமைதான் எல்லாம் ஆள அசந்துது என் நெஞ்ச தொட்டு புசுப்புது பூவண்ண மாறாப்பு போட்டது ரோசாப்பு கவுண்டர் வீட்டு வயல் இங்கே நான் கானம் பாடும் குயில் கழுத்த நீட்டி கதிர் தென்னேற்று காத்திலாடும் சதிர் வடிக்கிற சோறும் குடிக்கிற நீரும் தந்தது தந்தது மண்ணு அதுக்கு ஒரு வந்தனம் வந்தனம் பள்ளு நம்ம தாத்தாக்கு தாத்தா ஆத்தாக்கு ஆத்தா பார்த்தாங்க விவசாயம் கவுண்டர் வீட்டு வயல் இங்கே சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்கடா. கோழியே இப்பதான் வருது, குழம்பு வச்ச மாதிரிதான். தங்கவேல் சப் இன்ஸ்பெக்டரான புண்ணியத்துல அவங்க அப்பா கோழி எடுத்து சோறு போடுறான். ஓசல் திங்கிறதுக்கு ஏன்டா இப்படி ஆத்திரப்படுறீங்க? மாப்பிள தண்ணி உண்டா? அம்மா ஏன் அவ்வளவு லேட் பண்ணிட்டா? அப்பா வேற கோழியை வாங்கிட்டு வந்தாரு, அதான் லேட் ஆச்சு. வேலை பார்த்துட்டு போடி. சிப்பா மசாலா அரைச்சு குடுக்கறதுக்குள்ள மத்தியானம் வந்துரும். ஊர் கவுண்ட் எல்லாம் கூடி இருக்கிற சோறு போட வேணாம். போடி சின்னவனே இங்க வா. அப்பா இது வேற அட்டை பொட்டியில பிராந்தி வச்சிருக்கிறேன், வேண்டியவனுக்கு எல்லாம் ஊத்தி கொடு. சில வேண்டாத திராவிங்க வந்திருக்கு, அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு. இந்த பார், ஜமீன்தார் கவுண்டர் வராரு, அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மாளம் போடாதீங்க. அவரு வந்தாருன்னா ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்டுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. போடு, அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன, புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க, தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடணும்னாச்சே. அட நம்ம அம்மா வாசிங்க பல்ல காட்டுறான். ஏன் விலை கூட போறியா? டேய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லி வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சு வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க வழக்கன். நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்னேன், விட்டுருந்தா எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். கிடிச்ச ஏடே 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு, என் கூட சேர்ந்து குண்டுதான் அண்ணன். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000 2000 அடிமை தொழில் செய்யணுமாக்கா? என் புள்ள ராசவட்ட சம்பாதிக்கிறானே. பணம்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கழண்டு போயிருங்கோ. ராஸ்கல். ஏடே சாராயம் கட்சி தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம். ஏதோ சீசன்ல கஞ்சா போடுறோம், ஊருக்குள்ளே போறோம், காட்டுக்குள்ள தானே, தப்பா? தப்பு தானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லைங்க. வேலையை பாடுறா, வேலையை பாடுறா. சனிக்கிழமையான சாப்பிடறதுக்கு மத்தியானம் ஆயிடுது. முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம் இருக்கும்? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கும் தான் தெரியும். அண்ணா, இன்னும் காப்பி குடிச்சிட்டு போலாம்ல? ஏகப்பட்ட வேலை இருக்கு, சுமாரு. அப்பா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உயிர் நீ எடுக்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார்.
நீங்க ஓட்ட போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. டேய் இது வெறும் என்ஃபீல்டா, நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாம்ப்பா. என்னங்க என்ன வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறாரு பாரு. சக்கரையே போட மாட்டேன் போட்டு நீங்களே ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர், மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய் விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். தங்கவேலு யாரது? ஏப்பா ஏப்பா ஏடா காது கேக்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸ்டாப் தேர். ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு. அப்பா ஐயோ கத்தார, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா, அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீ பயப்படுவோம், மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்பி காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டேன். எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தள்ளணும். யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க, மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன். ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலயே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க?
சாமி எந்திரி எந்திரினே. என்ன பிரச்சனை? சாமி என்ன துரத்திட்டு வராங்க சாமி. ஏன் பங்காளி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க பங்காளி துரத்துறேன்? வாகன நடனுக்காக பொட்டி கடைக்காரியில என்ன துரத்திட்டு வர்றா? நீ டிம்பம் காட்டுல இருக்கிற பொண்ணு தானே? ஆமா சாமி. ஆமா, உன்னை யாரு துரத்துனாங்க? ஏன் துரத்துனாங்க? ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வித்துட்டு உப்பு புளி வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி போயிட்டு இருந்தோம். அப்போ சாராய கடை கவுண்டர் மகன். என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யுவர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மிதி விரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்த. ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா வா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றனே தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவே விசில் அடிப்பியா? விசில காட்டடி எப்படி? சுமாரா இருந்துச்சு. கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா? அவன் வாரண்டோட வந்திருக்கால, கூப்பிட்டா போக வேண்டியதானே? மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்க, வழக்கல்ல. ஏதோ பேசணும் வக்கீல் வச்சு கோர்ட்ல பேசணும். தங்கவேலு, நீ கூட்டிட்டு போப்பா. ஏய், பல்லு பகடெல்லாம் கழண்டு போய் நத்தமா கொட்டுது. போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. டாய், எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டேன்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. விட்டு லேப்பிடுவேன். மரியாதை கட்டுறேன். பங்காளி, வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சபலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்அப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பரவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து. யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்து போடா. டேய், கொண்டு வந்து வச்சுட்டு போடா. எஜமா, டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய்,
நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப விளையாதீங்கடா டேய். பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல இருந்து போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா டேய். போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. வேண்டா. முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன குடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. போலீஸ் வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் புள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குளுகுளுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிபட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாங்கற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி, இல்லன்னா ஸ்டேஷன் உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு வேண்டியதானே. உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருங்க. இப்ப சாராய கடை கவுண்டர் வீட்டுக்கு தான் போறேன். ஆமாங்க. சொல்லி வையே, ஒரு நாள் அப்ப மக 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கோட்டத்தை அடக்குறான்னு. இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏன் மாவாச, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? பின்ன தட்டுக்காசு நம்பி அந்த பழச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்க. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்க. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். ஊன்னு சொல்லுங்க, கொண்டாந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல தெத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம். 15 ஏக்கராவில் திறந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணி பத்தியா டக்கரா இல்ல? அப்புறம் பெருசா இல்லையா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்லல இன்னும் காமெடியா இருக்கும். ஏன் தண்ணி கொடுக்கல? ஓ மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறது காடி இத்தனை நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா, எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க? பிரெயின் பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா, ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க. முதல்ல வாத்தியார் மாதிரி எந்திரிங்க. அம்மாடி, இவ்வளவு ஜோக்கரா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஐயரே வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன். சூலூருக்கு போயிருந்தேன். சரி, நம்ம கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட வீடுமா வீடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து வரல வாங்க. அது சரி, குடும்பமே சேர்ந்து விரட்டுதே, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட விடுங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லாமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? அடியே கோர்ட் கேஸ்னு அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டு வைங்க. அடுத்து எடுங்க.
அது கோயம்புத்தூரா? ஆமாங்க. அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லைங்க, இந்த பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு, பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல். அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கு வந்த? எந்திரியாமல. இல்லைங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்ய, பரவாயில்லப்பா, நாம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போன போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க இது. அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லியா? அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லைங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டு போ. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. போடி, நேத்த வாங்க. வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறம்ங்க, ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பெய்யவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்று பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே, இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கெல்லாம் சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா, நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிள, யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க.
என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வெக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம சிரிச்சீங்களா? நல்லா இருக்குது. கல்யாணி என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்புல ரெண்டு அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்ன கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தய இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சோம், பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம் மாப்பிளே, வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம், இந்த போடா போடா. போய் ஜீப்ல ஏறு. என்னையா விளையாடுறீங்க? பொண்ணோட போட்டோவையும் ஜாதகத்தையும் என் கையில கொடுத்துட்டு அவங்ககிட்டயும் கொடுத்துட்டியா? என்னங்க, கல்யாணம்னா 4 இடத்துல போட்டோவை கொடுக்கத்தான் செய்வோம். பொருந்தி வர்ற இடத்துல முடிச்சிடுறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பையனுக்கு பிரமாதமா ஒரு இடத்த நான் முடிச்சு வைக்கிறேன். அப்பா, அந்த தங்கவேலு பையன் எல்லா விஷயத்திலும் எனக்கு ஏட்டிக்கு போட்டியா வரான். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணினதுல இருந்து இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டரா வந்ததுல இருந்து இப்ப இந்த கல்யாணத்துக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு கழுத கட்டல தாலி கட்டி ஆகணும். அப்படியா சொல்றேன்? ஏண்டா இவ்வளவு யாரா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. வேண்டாண்டா, கடைசியில வம்பா போயிடும். எல்லாம் உனக்கு சித்தி முறையாடுவானுங்க. கவுண்டர, நம்ம ஜமீன்தார் பொண்ணு தாயமா எப்படி? அட போயா, அவன் அண்ணக்காவடி பையன். என்னதான் லட்சமா கையில இருந்தாலும் உங்களுக்குன்னு பரம்பரை கௌரவம் கிடையாதுங்களே. மாடு மேய்ச்ச குடும்பம் தானே ஊர்ல பேசுறாங்க. இல்ல, காசையும் கௌரவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டலாம்னு பார்த்தேன். வாஸ்தவம் தான் ஐயா. காசோட கௌரவத்தையும் மிக்ஸ் பண்ணா நாங்க மாடு மேய்ச்ச பழைய கதை மறந்துடுங்கிற. வணக்கம் மாமா. உள்ள கொண்டு போய் வைங்க. ஆமா, பொண்ணு கேட்டு தைரியமா உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான். தாயம்மா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க மக மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க. ஆமா மாமா, ஆசைப்பட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, நாள் குறிச்சிரும். தாய்மா, அப்பா எங்க? உள்ள இருக்காரு. ஐயா வணக்கம். அடடட, பாப்பாவா தங்கவேலா? ஏப்பா இப்பதான் உனக்கு நம்ம வீட்டுக்குலாம் வழி தெரிஞ்சுதா? இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஏதாயமா தங்கவேலை வந்திருக்கிறேன், மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறிய, காப்பி போட்டு கொண்டா. ஏனுங்க தாய்மா கல்யாணம் என்ன? அது நீங்களும் கூட விவரமெல்லாம் பேசுறீங்க. கிளியை வளர்த்து போன கையில கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க புலிகிட்டே கொடுக்குறீங்களே, பிச்சிருவாங்கய்யா. ஆமா, ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? யாரு பாருக்கா சொல்லு. என்னமோ என் பொண்ணுக்கு மாசம் 10 மாப்பிள்ளை கியூல வந்த மாதிரி நான் வேண்டான மாதிரியும் அதே ஒரு மாப்பிள்ளை தங்கவேலு விட்டுவனா சரின்ட்ட. கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஊர் உலகத்துல ஒரு நாயமா அவனுக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால இங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. தாயமா காலை பிடிக்க கூட அவனுக்கு யோகியதை இல்ல, அவனை போய் கையை பிடிக்க வச்சிட்டீங்களே. ஒரு தொழிலாவது உருப்படியா அவங்க செய்யறாங்களா?
எல்லாமே ஃப்ராடு. ஏற்கனவே கம்பி என்ன பண்ணுங்க, அன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுக்கற கூட ஆள் இல்ல, நீங்க பொண்ணை கொடுக்குறேங்கிறீங்க. தங்கவேலு, நீ இந்த ஜபர்தஸ்தெல்லாம் நிறைஞ்ச பழைய ஜமீன்தாராவே என்ன நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஊருக்குள்ள என்ன சொல்றானுங்க தெரியுமா? பொழைக்க தெரியாம பொழைச்சு வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரன் தான் என் வீட்டுக்கு வழியே சொல்லி விடுறானுங்க. என் லெவலு கீழே இருக்கிறவன் எப்படா இந்த ஜமீன்தார வீட்டுல போய் பொண்ணு கேட்கறதுன்னு பயந்துகிட்டு அவனு வர மாட்டேங்கிறான். என் லெவல் இருக்கிறவன் எதுக்கடா இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறதுன்னு அவனு வர மாட்டேங்கிறான். இந்த ரேட்ல போயிட்டு இருந்தா எப்பதாங்க வேலை என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறது? அதான் பட்டுன்னு ஒத்துக்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு பேசினாலும் காலகாலத்துல கல்யாணம் நடக்கலிங்கிற குறை எனக்கு. நானும் மனுஷன் தாயா. பாரு, உனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்றமேன்னு நாம இருந்துடக்கூடாது, பொண்ணே விடுவேன். தாயமா, கார்ல பெட்ரோல் இருக்குதான்னு பாரு, லைன்ஸ் கிளப்புக்கு வேற போகணும். ஏமாமா, இடி சத்தம் பல சத்தமா தாங்க முடியல, இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது சீக்கிரமா உள்ள வா உள்ள வா. ஓ மாப்பிள்ளைங்க, நான் தான் மாப்பிள்ள. முக்கியமான மாப்பிள்ள. யார் முக்கியமான மாப்பிள்ள? முக்கியமான மாப்பிள்ள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள்ள, நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க, மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது, கோவப்பட்டு போகலான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம், காலத்துல இருந்தே இந்த தொல்லை ஆரம்பமா கதையை கட்டுற தமாஷா சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா, தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ளை பொல்லாப்பு. மாறப்பன் பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ளை பொல்லாப்பு. ஆட மயக்குது புள்ள, ஆசை இருக்குது உள்ள. ஆட்டம் போட்டா அதுக்கு மேல பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ளை பொல்லாப்பு. ஆட மயக்குது புள்ள, ஆசை இருக்குது உள்ள. ஆட்டம் போட்டா பக்கம் வரும், அதுக்கு மேல பக்கம் வரும். காலை மாதம் பட்டி பூ போல சேல கட்டி. என்ன பாடுற, சங்கதி சுத்தி விட்டு கப்பு நாடி. என்னதா சங்கத்தை சுத்தி விட்டு கப்பு நடிக்கிறதா? எப்படி பாது கொஞ்சம் சொல்லு. தன்னானே தன்னானேனா, தன்னானே தன்னானேனா. இவ்வளவுதானா? அசைச்சு புறம் பாரு. காலை மாதம் பட்டி பூ போல சேல கட்டி, காலாலே தாளங்கட்டி போனாடி மல்லு கட்டி. பொன்னாது காங்கச்சல் கண்ணாது ஐயோ பிராந்தி கடு. வெட்டி கூட அவந்து போச்சு மாப்பிள்ளு. லேசாக நானும் கண்ணடிச்சேன், பேசாம பொண்ணு கைய சச்சா. வேறென்ன வேலை முந்தான சேல என்னோட காலில் மாட்டிக்கிச்சு. மாறப்பம் பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ளை பொல்லாப்பு. ஆட மயக்குது புள்ள, ஆசை இருக்குது புள்ள. ஆட்டம் போட்டா பக்கம் வரும், அதுக்கு மேல வெக்கம் வரும். மாறப்பம் பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ளை பொல்லாப்பு.
சூளூர் மாமம்புள்ள சொன்னாலும் கேட்கவில்லை நாவெல்லாம் தூக்கமில்லை அப்பா கண்ணோட நேரமில்லை எம்மா எம்மா பொதுமின்ன தொட்ட பக்கம் நோகுதின்னா கூத காட்டில் போத ஏறி போச்சுடே ரோசாவ கொண்ட மேல வச்சா ராசாவ நெல்லில் உள்ள வச்சா வச்சாவும் மூச்சு பட்டால போச்சு அம்மாவ நானும் ஆவே நின்னா மாறப்பம் பொண்டாட்டி மாறாப்பு அத பார்க்காதே மாப்பிள்ள பொல்லாப்பு ஆட மயக்குது புள்ள ஆட இருக்குது உள்ள ஆட்டம் போட்டா பக்கம் வரும் அதுக்கு மேல வெக்கம் வரும் மாப்பிள என்னங்க சித்தப்பா சித்தப் தூக்கலத்துல உளறிட்டேன். தெரிஞ்சது போ மாப்பிள மணி 5:30 ஆகி போச்சு விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க வை. பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவன் எங்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. டேய் போடா போடா. ஏடி எப்படி? அப்பாடா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி? அல்றடா அதுக்கு தான் கால முன்னாடி ஏறி கொஞ்சம் அல்றடே. அட இம்ச வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுதுங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? ஏப்பா நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையா? தொலை தூரத்துல போய் பிடிச்சிருக்கிற, அதுவும் திண்டுக்கல்ல. குடும்பம் நல்ல குடும்பமாமா. அதான் அந்த காரணமா இருந்தா கண்ணாளி செலவுல நானே ஏத்துக்கிட்டு ஊரு பூரா பந்தல போட்டு ஜாம் ஜாம் நடத்தி விடுவேன். மாமன் கையில தான் காசு இல்லையாப்பா. அதுக்கு என்னங்க மாமா, எனக்கே நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அட நீ ஒண்ணு அதை போய் பெருசா பேசிக்கிட்டு. அடியா சொல்றே. அடுக்கு பானை 1, 6 அடுக்கு டிஃபன் கரியர் 1, 5 அடுக்கு டிஃபன் கரியர் 1. என்னடி அடிக்கிட்டே போயிட்டு இருக்க? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரவாயில்ல போட்டிருக்க. நாம போட்டிருக்கிறது 37,000 ரூபாய். கடைக்காரி நீ யானை விலை சொல்றானோ குதிரை விலை சொல்றானோ? இதோ பாருங்க, போற இடத்துக்கு பொண்ணும் பொருளுமா போனாதான் காலம் பூரா அவ அங்க கௌரவமா இருக்க முடியும். அந்த ஈரவாங்கம்லாம் எங்களுக்கு தெரியும். கையில காசு இல்ல. அதுல எவ்வளவுமா இருக்கு? 12,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி? மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு இங்கிலீஷ்ல காட்டியாக்கு. ஏன் அதை தமிழ்ல கேட்க மாட்டியா? கையிலேயே காசு இல்ல, உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உதச்சனா தெரியும். அப்பா, ஏமா இந்த வெள்ளி கப்பெல்லாம் வித்துட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிடலாம்ப்பா. என்னமா அர்த்தமில்லாத போனா இருக்க? ஏ அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப என் கல்யாணத்துக்காக விக்கலையா? நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நீங்க அதை எப்போவாவது ஒரு பொருளா நினைச்சதுண்டா? அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்கின கப்பை விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருமா, விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது.
வாங்கின பொருளை விற்கலாம், அதுவே நேரம் வந்தா வித்த பொருளை வாங்கலாம். ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கினது இல்லம்மா, சின்ன வயசுல இருந்து உன் விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை. வீட்டுல இருக்கிற மரியாதையை கொண்டு போய் விற்கணுமான்னு பாக்குறேன், அப்புறம் இஷ்டம். எனக்கு கிடைச்ச மரியாதை போறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும். கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்டுல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? கல்யாணே, உங்க நைனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டேன். ஏண்டி வித்தலாமா? நீ ரெடியா இருப்பிய? ஆமாங்க, அவ சொல்றது நியாயம்தான். புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற, அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கப்பெல்லாம் எதுக்கு? வீட்டை அடைச்சிட்டு கிடக்கு, முதல்ல வித்துருங்க. வீட்டை அடைச்சிட்டு இருக்கிறன்னா குண்டு உன்னை தான் விற்கணும். விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாலிஷ் போட்டு வைங்க, 10-5 கூட கொடுப்பாங்க. பாத்திர பண்டம் நகரட்டு விஷயம்லாம் சொன்னேன். பண விஷயத்தில் தான் ரொம்ப கராரா இருக்காரு. எனக்கே தர்மசங்கடமா போச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க, என் வீட்டுக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி ஏதாவது சரி பண்ணுங்க. என்ன அவன் காலில் ஒழுங்கு சொல்றியா? போடே. ஏய் கொடுக்குமாண்ணா, ஏயா பறக்குறீங்க? பூமியை விலை பேசியிருக்கேன், கொடுத்தாரு. அப்பா, பூமியை வித்துதான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இதே கல்யாணம் வேண்டாம், பைத்தியக்காரியா இருக்காள. ஏமா, அவங்க அப்பா கல்யாணங்கிற பேர்ல பெத்து வளர்த்த ஆம்பளை பையனையே விலை பேசிட்டு இருக்கா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக பூமியை விலை பேசுறது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அவர் பூமியை வித்துட்டாரு. ஆனா கிரயம் பண்ணவங்க மொத்த பணத்துக்கு 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கட்டும், பணம் வந்த உடனே நானே பைசல் பண்றேன். கவுண்டரே, நீங்க மனசு வச்சாதான். இத பாரியா, மனச வச்சா பேங்க்ல காசு கொடுக்க மாட்டான், பொண்ணை வச்சா கொடுப்பான், இல்ல பூமியை வச்சா கொடுப்பான். இங்க பார், நான் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன். என்னங்க நீங்க, பணம் எங்க போயிட போகுது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பணத்தை வாங்கிடலாமே. அடி போடி போக்கத்தை விட, கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த சொதப்புறான், அப்புறமா என்ன பண்ண மாட்டான். இத பாரியா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளேன்னு அந்த ஆளு சந்தோஷமா இருப்பான், பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு என் மகன் சந்தோஷமா இருப்பான். நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிப்பேன். அப்பா பாவம், அவங்கள பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நான் என்ன மைக் செட் வச்சா கூப்பிட்டா ஓங்கி விட்டேன்னா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு பேசின புரோக்கர் கமிஷனை கொடுத்தனா இல்லையா? இல்லன்னு சொல்லலையே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயோட நீ இங்க வந்து இறங்க. அப்பதான் சொந்த பந்தங்களோட நான் பஸ் ஏறுவேன். கவுண்டரே, இப்போதைக்கு நீ பஸ் ஏறு. என்ன பங்காளி பராக் பாத்துட்டு இருக்கீங்க? டப்புன்னு வண்டியில ஏற வேண்டியதானே? யார் ஏற மாட்டேங்கிறா? யார் விட்டா தானே? யாரு? மொப்பம் பல்லாக்கத்துல வேலைதான். என்ன சொல்றாரு? அவன் லொள்ளு பண்றான் ஐயா. நீங்களும் உங்க கல்யாணமும் காலையிலேயே பல்லு விளக்கிட்டு வந்து உட்காந்து கேட்ட போங்க ஐயா. யாரு பொறுப்பில்லையாங்க? எனக்கு தெரியாதுண்ணா. புருஷன் பொண்டாட்டி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ரவுசா இருக்கு. நீங்களே போய் கேளுங்க. அம்மா உள்ள இருக்காங்க. ஏமா, பஸ் வந்தாச்சு, சொந்தக்காரங்க பொட்டி படி கூட வந்தாச்சு, ஏன் யார் வண்டியில ஏற மாட்டேங்கிறாங்க? அந்த ராமாயணத்தை எல்லாம் உங்க அப்பனை கேளுப்பா, எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் ராமாயண மகாபாரத பேசிட்டு என்ன அர்த்தம்? ஆமா, என்னாச்சு அவருக்கு? தண்ணி கிணி போட்டாரா? அத பத்தி ஏன்பா கேக்குறேன்? சம்பந்தி வீட்டுல கல்யாணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருந்தாரு. அந்த பணத்தை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்தா தான் ஊரை விட்டு கிளம்புவோன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் அந்த பணத்தை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அதனால யாரும் பஸ் ஏறக்கூடாதுன்னு உங்க அப்பா கோவிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்காக பொண்ணு வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருக்காரா? ஆமாப்பா, என்ன தெரியாதவ மாதிரி கேக்குற? ஓஹோ, இதுக்கு நீங்க உள்ள. ஐயோ, சத்தியமா இல்லப்பா. அந்த பொண்ணே மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அவ கொண்டு வர பணம் எதுக்குங்கன்னு நான் சொன்னா இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இந்த கிழவன்? நீங்க அந்த பக்கம் போங்க. கவுண்டரே, சும்மா விடுங்க என்ன? சொன்ன கேளு, விடுங்க என்ன? டேய், என் பொண்ணு ஊரையே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அப்புறம் மகன் நீங்களே அடிச்சிட்டா என்ன அர்த்தம்? கையடி சித்தப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், பொண்ணோட அப்பனும் குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான். இப்ப கடைசி நேரத்துல இல்லங்கிறான். அதை கேட்டா இவனுக்கு கோவம் வருது. என்ன உள்ள புடிச்சு வச்சிடா. டேய், உங்க அக்கா கல்யாண நேரத்துல உங்க மாமன் 2 லட்சம் ரூபாய் வச்சாதான் அவ கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லிட்டான்.
மானம் போயிருமேன்னு பரம்பரை பூமியை வித்து 2 லட்சம் ரூபாய் கல்யாண மேடையில கொடுத்துறோம்டானா. அப்ப எங்கடா போச்சு உங்க சட்டம்? பழிக்கு பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா? அட தங்கவேலு, பழியும் இல்ல பாவம் இல்ல. பையனை பத்தவன் கேட்கறது, பொண்ணை பத்தவன் கொடுக்கறது காலாகாலமா நடந்துட்டே இருக்குது. வாங்கினாத்தான் உனக்கு வரும், கொடுத்தாத்தான் அவங்களுக்கு வரும். எங்க கல்யாணத்துக்கு நான் வாங்கல. என்ன ஊரை சுத்தி கடனா? டே கிழவா, நீ சும்மாறா. ஓ, இதான் பிரச்சனையா பங்காளி? சித்தப்பா, பெத்த மகனே கல்யாணத்துக்கு விலை பேசுற பாரு, இது ரொம்ப தப்பு. ஏய், ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணவண்டா இந்த சதாசிவ கவுண்ட. இன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்துகிட்டு எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? செருப்பால் அடிப்பேன். சம்பந்தி கிட்ட காசு வாங்கி அத வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக நான் கேட்கலடா. இவனோட தங்கச்சி வளர்ந்து ஆளாகி இன்னைக்கோ நாளைக்கோன்னு கல்யாண வயசுல நிக்கிறான். இவளுக்கு வரப்போற புருஷன் பெருசா ஏதாவது கேட்டான்னா அப்ப நான் எங்கடி போறேன்? இப்போ சொல்றேன், என் மூத்த பொண்ணுக்கு கொடுத்ததா நான் கேட்கிறேன், என் இளைய பொண்ணுக்கு கொடுக்க போறதா நான் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு? கொடுத்தத கேட்கறது நியாயங்கிறது அயோக்கியத்தனமான வாரம். உங்க வீட்டுல புது ஒருத்தர் கொள்ளை அடிச்சானுங்கிறதுக்காக நீங்க தெருவா கொள்ளை அடிப்பீங்க. ஆனா போலீஸ்காரன் நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? நான் அர்த்தங்கிறத வாங்கி தங்கவேலு, எல்லாரும் ஒரே ரேஞ்சில் பேசிக்கிட்டு தான் பிரச்சனை எப்படி பாத்துக்கிறோம். யாரா ஒருத்தர் அடக்கி வாசிக்க வேண்டாம். பின்ன என்னங்க, நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு வேணுங்கிறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்துக்கு காசு கேட்கிறாங்க? கல்யாண வயசுல தங்கச்சி நிக்கிறான்னு சொல்றாரு, எங்க ரோட்ல நிக்கிறார். நாளைக்கு அவர் மண்டை போட்டா நானே என் தம்பி பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா? இப்ப என்னதாப்பா சொல்ற? என்ன ஆம்பளை விபச்சாரி ஆக்காதீங்கன்னு சொல்றேன். ஏய், எப்படி வேணாலும் பொழைக்கலாம்னு நினைக்கிற பசங்களுக்கு மத்தியில இப்படித்தான் பொழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை பெத்துட்டு அவன் கூட வாசல் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய பைத்தியக்கார பையன்டா நீ. கேட்டானே ஒரு வார்த்தை, என்ன விபச்சாரி ஆக்காதேன்னு. ஏய், நீ இந்த கல்யாணத்துக்கு குறையிலடா. ஏய், போய் பஸ்ல இருங்க, போங்கடா. பாப்பா, நீ போய் வண்டியில இரு, போ. நீ வரையலடா, வரல ஜபரா. நீ வராம நான் தாலி எடுத்து கொடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். பட்டியெல்லாம் ஒண்ணு எடுத்து போய் மேல போங்க. வாங்கப்பா, லேட் பண்ணாதீங்க, எல்லாம் இருங்க. போடுங்க, வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை விட்டு வர்றீங்க? அவனை ஏத்துங்க, அப்புறம் யாரு தாலி கட்டுறது? அப்பா, ஒரு வழியா பஸ்ல ஏறியாச்சு. ஏனுங்க உம்முன்னு வரீங்க? ஏதாவது பேசுங்க. ஏய், வாயை மூட்டு சும்மா இரு. நான் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் விட்டுருக்கேன். அப்பா, இனிமே 2 லட்சம் ரூபாய் பத்தி யாராச்சும் பேசுனீங்கன்னா ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சிருவேன். தங்கவேலா, நான் எப்பவோ 2 லட்சம் ரூபாய் மறந்துட்டேன். அந்த ஆசையை எச்சு போட்டு அழிச்சிட்டேன். நீ ஒரு பாட்டு பாடு. எனக்கு பாட தெரியாதுங்க. அட, ரெக்கார்ட் பண்ணி கேசட்டா ரிலீஸ் பண்ண போற, சும்மா பாடுறே. நான் பாட சகிக்காதுங்க. 200 மைல் உன் பாட்டியா சகிச்சுக்க மாட்டேன். நீங்க விடுப்பா, நீயே பாட. அப்படி சொல்ற, பாடுங்க. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு, உன்னு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால, மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு. என்னங்க என்னங்க இது? கல்யாணத்துக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்னங்க அர்த்தம்? என்னது போய் கூப்பிடுறது? என் பொண்ணு கையை பிடிக்க வேண்டியவனே வரல, சும்மா கையை நினைக்க வந்திருக்காங்க. இவங்களை வான்னு கூப்பிட்டா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறியுமா? அர்த்தமெல்லாம் பேசிட்டு கவுண்டரையா, கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. போறானா? மானம் மரியாதை இல்லை. போடி, போய் பஸ் வருதான்னு பாரு போ. என்னடி இது? பூரா நம்ம சாதி சனங்க தான் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்கார் ஒருத்தரையும் காணோம். அக்கா,
ரேஞ்சர் கல்லிரா மாப்பிள்ளை வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி இருந்தாரு. சரி பாவம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல போல இருக்கு. இப்ப கல்யாணம் முடியட்டும் 2 மாசம் கழிச்சு கடன் சொல்வாங்க. அடிப்பாடி பணம் கொடுத்தோம் பணம் கொடுக்காதியா வயிறா. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? என்னடி தானியாயம். நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட நினைச்சேன். ஆண்டவன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில விளையாடிட்டான். நீ சரியான நேரத்துல போகலன்னா அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுத்துரும். அப்புறம் அந்த பாவமும். நாங்க இருக்குமோ நீ ஏன் கவலைப்படுற? நீ தாலி கட்டு, நாங்க கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திடுறோம். தகவல் ஒரு வருஷமா வேலைக்கு போகலன்னா எத்தனை நாளைக்கு தான் லீவு கொடுப்பான்? நீ பல தடவை திண்டுக்கல் போயிட்டு வந்துட்ட. அவங்க குடும்பத்தோட ஊருட்டே போயிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்கான்னு ஒரு தகவலும் தெரியல. நம்ம என்னப்பா செய்யும்? பங்காளி, நேத்துக்கு ஜாயின் பண்ண உமன் போலீஸ். செருப்பால் அடிச்ச தாண்ட உனக்கு புத்தி வரும். ராஸ்கல். கல்யாணி, ஏம்மா? அம்மா,
வரைக்கும் எவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ இப்ப அவன் முகத்திலேயே முழிக்க வேண்டியதா போச்சு. அம்மா, நமக்கு இந்த வேலையை வேண்டாம்மா. ராஜினாமா பண்ணிட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம். எங்கம்மா போறது? அப்பாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலையை எனக்கு கொடுத்த கடவுள் இப்ப என்ன நெருப்பு மேல நடக்க வச்சுட்டாரு. அந்த கொலைகாரனோட முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு நான் எப்படிமா இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறது? நமக்கு ஒரு அடி முன்னாடினா 2 அடி பின்னாடிங்கிறது வாழ்க்கை ஆயிடுச்சு. கட்டின புருஷன் போனதுக்காக அழுகிறதா, இந்த கண்ணாமூச்சி விளையாடுற கடவுளை நொந்துக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதகம் இருந்தாலும் அந்த பையன் ஜாதகம் தான் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் உனக்கு வேலை கிடைச்சது? அந்த ஆண்டவன் ஏதோ கணக்கு போட்டு விளையாடிட்டு இருக்கான். சரி விடு, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். ஆண்டவன் போக்குல நீ வேணா போ, நான் ஏன் போக்குல தான் போயிட்டு இருப்பேன். டிஎஸ்பி கால்ல கையில விழுந்தாவது இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊரை விட்டு போறாம இல்லையேன்னு பாரு. உன் கோபம் நியாயமானதா? ஆனா நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. கல்யாணி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உங்க அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம் உனக்கு தோணுச்சா நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா செத்ததுக்கு நான் காரணம் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்ல, உன்னோட பண வெறிதான் காரணம். படிச்சு வேலையில இருக்கிற திமிர்ல ஒட்டு மொத்தமா உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை பேச வந்தானே நீ. பசி கொடுமையில பணம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு படுக்கிற விபச்சாரியை விட கேவலமானவன் நீ. உனக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கண்ணு கழகா மாப்பிள்ளை வேணும்னு நினைச்ச பாவத்துக்காக எங்க அப்பாவை நிரந்தரமா கண்ணை மூட வச்சுட்டீங்களே பாவிகளா. பூவும் பொட்டும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவை மூளை கழுத்தோட மூலையில உட்கார வச்சுட்டீங்களே. எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின நீ சொல்றத நம்பி உன் கூட கொஞ்சம் நகரியா? நிறுத்து. நானும் உங்க அப்பா என்னமோ கையால கழுத்து நினைச்சு கொண்ட மாதிரி பேச காரணம் என்னன்னு பொறுமையா கேட்டா அதை விட்டு போட்டு ஆகாசத்துக்கு பூமிக்கு ஜங்கு ஜங்கன்னு குறிச்சு அர்த்தம். எங்க அப்பா என்ன வேலை பேசிட்டாரு தெரிஞ்சோடனே நான் எவ்வளவு வேதனை போட்டிருப்பேன், எந்த அளவுக்கு அவரோட சண்டை போட்டிருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? கட்டின அந்த பேரலையத்தான் கட்டுவேன்னு சொல்லி போட்டு தாய் தகப்ப சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லைன்னு துண்டோதரை தோல்ல போட்டு கிளம்பணும். நான் இடையில நடந்த விபத்துல அவன் கைய காணா கால காணம்னு கிடந்தாரு. அந்த நேரத்துல கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, டேய் தம்பி, நாம அந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஆண்ட இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டா, நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு போயிச்சு இல்லன்னா அந்த பொண்ணு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிக்கு போகுது, நீ முதல்ல போய் தாலி வைக்கிறேன்னு என்ன அனுப்பி வச்சாரு. பெத்தவங்களை எம்மனோட போராட விட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு ஓடி வந்தான் நான். நீ குத்துக்கல்லாட்டு இருக்கிற உங்க அப்பா போயிச்சேன்ட்டாரு. கல்யாணி, உங்க அப்பாவோட சாவை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா அவரோட சாவுக்கு நான் தான் காரணம் என் மேலேயே நீ பழகி போடுறீங்க. இது பாரு, எனக்கு கதை கேட்கறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல. போடு. என்னமோ குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி ஓவர் ரூட்லயே போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் திமிர நடக்கிறதுக்காக ஏன் ரோட நான் மாத்திக்க வேண்டியது வரும். நம்ம வில்லன் ரூட்ல போனது வையே டப்பா டான்ஸ் ஆடிரு. டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது, உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டு அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம பிடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே?
வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. குருவி கூட்டுல மாமாங்கையா வச்சானு பொல்லாத குருவி ஒண்ணுதா இல்லாத சேட்ட பண்ணுதா அட தனியாக ஓடம் போகாதம்மா துடுப்பாக நானும் வரேனம்மா. குருவி கூட்டுல மாமன் கைய வச்சானே பொல்லாத குருவி ஒண்ணுதா இல்லாத சேட்ட பண்ணுதா அட தனியாக ஓடம் போகாதம்மா துடுப்பாக நானும் வரேனம்மா. மச்சான தள்ளாத பக்கம் நீ வாம்மா மல்லிக்கட்டு ஆம்பள மாத்திக்க மாலைய மாத்திக்க. ஆமா ஆமா துக்கணம் குருவி கூட்டுல மாமன் கையா வச்சானு கொல்லாத குருவி ஒண்ணுதான் இல்லாத சேட்ட பண்ணுதா தனியாக ஓடம் போகாதம்மா துடுப்பாக நானும் வரேனம்மா. தேவலோகம் போனால் தேவி வேண்டும் என் ஆசை தேவி வேண்டும் ஆடு மாறி போனா காவி வேண்டும் சந்நியாச காவி வேண்டும். கம்போர கம்போ இது ஜிம்போர ஜிம்போ தங்கச்சியால அடையித்த நவம்போ ராசாத்தி பூப்பாத்தி நான் தாண்டி வேலி அடையுந்தாடி என்னோட கல்யாண தாலி. ஊருங்க நகஸ்வரம் ஊருங்க போடுங்க பட்டுமத்த போடுங்க துக்கணாங்குருவி கூட்டுல மாமன் கையா வச்சானு பொல்லாத குருவி ஒண்ணுதான் இல்லாத சேட்ட பண்ணுதா தனியாக ஓடம் போகாதம்மா துடுப்பாக நானும் வரேனம்மா. என்னங்க ஏண்டி கழுத கூப்பிடுறது காதல விடல உன் மாமா கூப்பிடாரு போடி. சாமி கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஐ எண்ணெய் எடுத்து வச்சு ரெடியா இருக்கீங்களே? டேய் இனிமே நீ தேய்ச்சி விடவனா போ. சாமி என்ன குத்தம் பண்ண சாமி? டேய் வேண்டா மருமக வந்துட்டால இனிமே அவ தேய்ச்சி விடுவா. தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்களே? டேய் காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா கண்ணு அவன் ஏதோ ஜோலி இருக்குன்னு போறான். இந்த சனிக்கிழமான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலனா எனக்கு வெடுக்குன்னு இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி விடு. என்னங்க உங்க அப்பா என்ன போய் முது தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விடு. நான் அவருக்கு போய் நல்லா வாய்க்கு ருசியா கொட்டிக்கணும். வசதியா ஏசுமுள்ள படுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, போய் தேய்ச்சி விடுறே. ஓடே
வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய். ஆஹா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனின் மேலோர் இனிய இன்பம் இறுதியில் காண நீ வாராய். ஏன் கண்ணு ஆடற? மாமா மாட்டு பிடிக்கலையா? ஓஹோ, ரொம்ப இழுத்துட்டனோ? சரி விட்டுறேன். என்னடி என்னமோ நீல கண்ணீர் வடிக்கிற? என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரி சீக்கிரம் தேய்ச்சி விடுவியா? என்ன அநியாயம் பாத்தீங்களா கவுண்டரே? கொடுமுதான் போங்க. பாருங்க தலையெழுத்த. இந்த கன்றாவெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. அது கவுண்டர கடமை முடிஞ்சு போச்சுன்னா மனுஷன் போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா இப்படித்தான். எனக்கு ஒரு சாவு வராதா? வணக்கங்க. எஸ்ஐ இருக்காரா? உள்ள இருக்காரு. என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? சொல்லுங்க. அங்கேயே கொடுங்க. மேடம், நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வீட்ல பெரிய கொடுமையே நடக்குதுங்க. அவங்க வீட்டு மருமகள் அவங்க எல்லாருமா சேர்ந்து நாயை விட கேவலமா நடத்துறாங்க. போன வாரம் கூட அந்த பொண்ணோட புருஷன் பெரியசாமி கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வரு கட்டி எடுத்து அடி அடி அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் தான் போய் மருந்தெல்லாம் போட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆள் மட்டும் இல்லைங்க, அந்த ஆளுடைய அப்பா தன்னுடைய சொந்த மருமகன் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாருங்க. மாமனாரு மாமியாரு எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்க கொடுமை இருக்குது. இந்த நூற்றாண்டிலே நடக்க கூடாத கொடுமைங்க அது. கல்யாணி, எங்க போற? அந்த அயோக்கிய ராஸ்கல பல்ல மேல தட்டி இழுத்துட்டு வரதுக்காக போறேன். சார் ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அத கம்ப்ளைண்ட் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல பிடிச்ச பதம் பாக்குறீங்களே. என்ன சார் வாயில சொன்னீங்க, கையில எழுதி கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டம்? கொடுக்கலாம் சார். ஆனா அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண வாத்தியார்னா அவங்கள பகைச்சிட்டனா என் கதி என்ன ஆகுறது? நல்லதை பண்ணிட்டு நாளைக்கு பிள்ளை குட்டிங்களோட நடுத்தருவுல நிக்க சொல்றீங்களா இவர? அர்த்தமெல்லாம் பேசாத. பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பெத்த அப்பனு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கண்ணால பார்த்த தேர்ட் பார்ட்டி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதை வச்சு நாம அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுற? கிரிமினல நாம புஸ்தகத்துல நாம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இந்த கேஸ நாம வேற மாதிரி தான் மூவ் பண்ணதான் சொல்றேன். இப்ப நீ அங்க போகாத. அப்போ அடிதடி நடக்குதுன்னு ஒருத்த அவசரமா ஓடி வந்து சொன்னா நின்னு நிதானமா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கொலையே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனன்னு சொல்றீங்களா? பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, நிதானமா யோசிச்சு தான் பேசுறேன். நீங்க வர மாட்டீங்க. ஏடா, நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. உங்களது மட்டும் என்ன கிரிமினல் ரத்தம் தானே? அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவ அப்பா வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். கல்யாணி சுமார்மா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டாமலேயே எங்க அப்பா உயிரோட விளையாண்டு வராச்சே. நீதான் என் பொறுமையோட விளையாண்டு ஆன் டியூட்டில இருக்கிறியான்னு பாக்குறேன். நீ சும்மா அவமானப்படுத்துறங்காட்டி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா அங்க போனோம்னா நம்ம ரெண்டு பேரும் அவமானப்படுவோம். அதனால தான் சொல்றேன், இந்த கேஸ கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? அந்த பொண்ணு குணமாகற வரைக்குமா? இந்த நொணநாய் மேல எங்களுக்கு பேச தெரியும். ஆதாரமே எல்லாம் நான் நீ போய் அந்த புள்ளை வீட்டுல ரவுஸ் விட்டோம்னா நாளைக்கு அந்த புள்ளை அப்பா வீட்டு துரத்தி விட்டுருவாங்க. அங்க போய் மோட்சத்தின் நிப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பனுக்கு யார் ஜவாப் சொல்றது? நான் நீமா? பொறுப்பான ஒரு பெரிய மனுஷன் பொறுமையை பத்தி பேசினா கேட்டுக்கலாம். ஆனா பொறுமையே இல்லாம என் குடும்பத்தை நடுத்தருவுல நிப்பாட்ட நீங்க பேசினா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களை மீறி போறதுனால என் வேலையே போறாலும் சரி, அத பத்தி கவலை இல்ல. நான் போயே தீருவேன். நீங்க வாங்க சார். கல்யாணி, நானே போறேன். உங்களை நம்ப முடியாது. சமரசங்கிற பேர்ல மறுபடியும் அவளை அதே சாக்கடையில தள்ளிடுவீங்க. நானும் வரேன்.
சந்தைங்கிற சாக்கடையில இருந்து உன்ன மேல தூக்குறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிரும் போல இருக்குது. ஏறி தொலை. போய் மூக்கு வயல கிழிஞ்சாதான் புத்தி வரும். ஏறிட்டியா? புடிச்சுக்க. என்ன விஷயம்? உங்க மருமகளை கொஞ்சம் விசாரிக்கணும். அட என்னப்பா உங்களோட ஒரே கூத்தா போச்சு. ஏற்கனவே என்னையும் என் மகனையும் விசாரிச்சது போதாதுன்னு இப்ப என் மருமகளை வேற விசாரிக்கணுமா? அப்படி என்னப்பா தப்பு பண்ணிச்சு அந்த புள்ள? வேற ரெண்டு சித்தப்பா தப்புனோன்னு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே ஒரு தப்பு தான். அப்படி இல்லனா கூட போலீஸ்காரனை வந்து விசாரிக்கணுமா? டேய், சொந்த பந்தத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு வந்த விஷயத்த சொல்றா. டேய், டியூட்டில வந்திருக்கான்ல, போடா வாடான்னு பேசிக்கிட்டு. இத பாரு தங்கவேலு, இந்த விளக்கண சமாச்சாரம்லாம் நமக்கு பிடிக்காது. வந்த விஷயத்த பளிச்சுன்னு சொல்லு. என்னது போட்டு பழத்தின்னு சொல்றது? பழத்தின்னு சொல்றாங்களாமா? வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்த வேண்டியது. பணம் காக்கிற மரமாயா அந்த ஆளு? எப்ப பார்த்தாலும் காசு காசு அடிக்கிறீங்களா? இருந்த எடுத்து வீச மாட்டாரு. பூ மாதிரி வச்சிருந்தா அந்த பொண்ணு, பூ மாதிரி வச்சிருந்தா. கல்யாணம் ஒரு ஆம்பளையாடா, கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற. உன் பொண்டாட்டி மருமகளை அடிக்கலாமா? ஒருத்தி தாயாவா? அத நீ வேடிக்கை பார்க்க என்ன செய்வ? மருமகளை என்ன தேய்ச்சி குளிச்சுட சொல்ற? முதுகு வேற தேய்க்கிறமா உங்களுக்கு முதுகு? அந்த ஆள் இருக்க வேண்டிய நிலைமையில இருந்தா நீங்க எல்லாம் படியேறி பொண்ணு கேட்டுப்பீங்களா? வெளியில கை கட்டி கொண்டு தெரியுமா? ஏதோ கடைசி கால கஷ்டப்படுறாரு, அதுக்காக இஷ்டத்துக்கு ஏறி மிதிக்கிறதா? இத வந்து நாங்க விசாரிக்க கூடாது, அப்படித்தானே? போடா. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என் மருமகன் ஸ்டேஷன் படியேறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? இல்லைங்க. அப்ப என் சம்பந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அதான பார்த்தா அந்த வெளிய வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற யார் தான்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? வெளிய பேசிட்டாங்க. அப்ப பொட்டி கடையில பேசினதை வச்சு விசாரிக்க வட்டியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு புல்லட். யாரா அவன்? இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சம்பளத்துக்கு ஆள் பொண்ணும் போல இருக்க. போடா இந்த பக்கம். போடா. இந்த பாரு தங்கவேலு, யாரோ சொன்னதை வச்சு விசாரிக்க வந்துட்டேன். நம்ம இடமா இருந்ததுனால பரவாயில்ல, வேற இடமா இருந்தா பம்பா போயிருக்கோம். வந்தது வந்துட்டேன், காபி குடிச்சிட்டு போ. பேபி, தாயம்மா காபி கொண்டு வர சொல்லு. தாயம்மா, தாயம்மா காபி கொண்டாட கண்ணு. தங்கவேல் என்னன்னா போலீஸ் சொன்னப்போ நான் யாரோ இல்ல நினைச்சேன். எப்படி இருக்கீங்க? ஐயா நம்ம எப்படி இருக்காங்க? போன வாரம் அம்மா சந்தையில பார்த்தேன், ரொம்ப இழுச்சு போயிருந்தாங்க. கண்ணு, காப்பியை கொண்டு போய் அங்க குடுமா, ஆறி போகுது இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் பொண்ணா வருவீங்கன்னு பார்த்தா கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து நிக்கிறீங்க. என்ன இன்னும் எங்க அண்ணன் மேல கோவம் குறையிலையாக்கும்? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. தாயமா, என்ன மாமோய்? வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. உன் புருஷன் உன்னை அடி அடின்னு அடிக்கிறானா? அத்தை வேற கொடுமைப்படுத்துறாளாம். சொன்னா வெக்க கேடு, நீ தினமும் எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் என்ன டீ போட்டு கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த மனுஷன் என்ன அடிச்சாரு சொல்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த குறை தெரியாம பாத்துக்கிறாங்க எங்க அத்தை. தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா வீட்டுல கூட இவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது கிடையாது. அப்படி பாத்துக்கிறாரு எங்க மாமனாரு. இவங்களை எல்லாம் குறை சொல்ல வந்துட்டீங்க. ஏன் நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க குடும்பத்துக்கு எடுக்க வந்திருக்கீங்களா? இது பாருங்கண்ணே, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல, சேர்ந்து வாழ்ற எங்களையும் பிரிக்கிறீங்க. இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா காப்பியை போட்டு கொடுத்துக்க மாட்டேன். எந்திரிங்க மேல. என்னமா அது மரியாதை இல்ல? என்ன மாமா நீங்க முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. தங்கா எழுந்திருச்சு போயிடுப்பா, காபி இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். காபி கிடக்கட்டுங்க சித்தப்பா. முதல்ல விட எங்க தாயம்மா நல்லாவே பேசுறா. ஆனா என்ன, யாரோ எழுதி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்குது. எழுதி கொடுக்கறவங்க கையை முடிச்சிட்டோம்னா சரியா போகும்னு நினைக்கிறேன். இப்ப உனக்கு குழு குழுன்னு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன மன்னிச்சிருங்க. என்னத்தை போட்டு மன்னிக்கிறது? கூப்பிட்டு வந்து நல்லா செருப்படி வாங்கி கொடுத்தேன். நான் எப்படி உன்னை எல்லாம் உனக்கு அந்த வாதியாருக்கு என்ன கனெக்ஷன் சொல்லு? என்ன கனெக்ஷன் சொல்லு? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, பழி போடுறோம். வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அதை விட்டுட்டு வெளியே வந்து நின்னுட்டு போறவங்க வரவங்க பாத்து இருந்தா கனெக்ஷன் ஆகாம என்னடி பண்ணும்? இதெல்லாம் குடும்பத்துக்கு ஏத்த கழுதே. டேய் நல்லா போட்டு மிதி. என்னடா மாறுங்கப்பா, அவன் சொல்லிட்டு போனா அவளை அடிக்கூடாதா? உன்னை அடிக்க வேணா நான் சொல்றேன். அடிங்க கொல்லுங்க, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவு சாத்திட்டு அடிங்க. இப்படி பப்ளிக்கா போட்டு அடிச்சா போறவன பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான் பண்ணுவோம். சுத்த ரவுசு பிடிச்ச கேஸா இருக்கீங்களே. பேபி பேபிமா,
ஏனுங்க மாமா அந்த பிராந்தி பாட்டில் எடுத்து மேல வரியா? டேய் நீ வாடா கம்பெனி கொடுக்கணும். போய் 2 ரவுண்ட் போட்டு வந்து உன்னை கொண்டு வாங்க. சட்டப்படி தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லங்கிற தைரியத்துல அவனுக்கு விளையாண்டு இருக்கானுங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மாமனாரை மாமியாரை கூண்டுல பிடிச்சி ஏத்துனா தான் அவங்களுக்கு புத்தி வரும். இந்தாங்க. எதுக்கே கிழிச்சிங்க? கையெழுத்து போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல தங்கவேலு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போடுறதுனால மட்டும் என் பொண்ணோட தலையெழுத்து மாறிட போகுதா என்ன? அதுக்காக கண் கையெழுத்து பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? இருக்குல்லையே, என் சம்பந்தி காலிலே விழுந்து என் மகளை கண்கலகாம வச்சு காப்பாத்துன்னு கேட்கறதுக்காக போனேன். அடப்போட கல்யாண சீர்பணத்தை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, மக வீட்டுல கை நடிக்க வந்துட்டேன்னு கேவலமா பேசிட்டானுங்கப்பா. தாயம்மா என் வீட்டுக்கு மருமகளா வந்தா மக மாதிரி வச்சு காப்பாத்துவன்னு சொன்னானுங்க. இப்ப மணியாடுற ஃபார் மாதிரி வச்சிருக்கானுங்கப்பா. காசு காசுன்னு கேட்டு அரிக்கிறானுங்க தங்கவேலு. அவனுக்கு அரிச்சிட்டாதான் இருப்பானுங்க. அதுக்காக பொண்ணை பத்து பாவத்துக்காக நாம கொடுத்துட்டே இருக்கணுமா? வாஸ்தவம் தான். உன் கல்யாணத்தன்னைக்கு நீ வாங்க வேண்டிய இடத்துல இருந்த, வேண்டான்னு சொன்னது உன்னோட பெருந்தன்மை. அது இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு புரியுது. ஆனா இப்போ நான் கொடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறேன். சீர்திருத்தம் பேசுனேன்னு வச்சுக்க, காரி துப்புவானுங்க. சீர்வரிசை கொடுத்தாகணும்ப்பா. சரி, இந்த வீட்டை வித்தாவது கட்டிடலாம்னு பார்த்தா தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு எவனும் வாங்க மாட்டேங்கிறான்ப்பா. அதுக்கு இல்லையா நான் தூக்கி வளர்த்தின பொண்ணு தாயம்மா அவ கண்கலங்கறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. சேலையை மட்டும் எடுக்கணும் நீ நினைக்கிற, சேலை கிளியாம எடுக்கணும் நான் நினைக்கிறேன். எதுக்கோ வழி விட்டு ஆண்டவன் அவன் கேட்ட ₹1,00,000 வழி பண்ணாம போயிட போறான். என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன மன்னிச்சிருமா. அன்னைக்கு தேதியில என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு. அது இறங்கிடுச்சு. ஆனா என் மக கழுத்துல ஏற வேண்டிய தாலி ஏறலையே. அவ என்ன நான் பாவம் பண்ண. என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறி நிச்சயம் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவா. அவதான் மருமகளா போறாளே, அப்புறம் ஏன் பழச பேசி பேசி வந்த மனுஷன் மனசை நோக்கடிக்கிற? மாமா கண்ணை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. அம்மா ஏம்மா, உன் புருஷனை கொன்ன கொலைகாரன வீட்டுக்குள்ள கூட்டு வந்து விருந்து வைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வெளியே போயான்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயா போயிடுவேன்னு நினைக்கிற? போயா வெளியில. அம்மாடி, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா என் மகன் ஒரு பாவமும் அறியாதவமா. உன் கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல தாமா என் கால் போச்சு. அன்னைக்கு காலோட போச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு கால் மட்டும் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். உயிரும் போயிருந்தா உங்க அப்பனோட இருந்து நானும் போயிருப்பேன். எந்த பழிபாவத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன். அந்த விஷயத்திலையும் ஆண்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க.
சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துங்க. திரும்புடா. யாரோ செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி. சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? எனக்கு நீ உனக்கு நான் ஏட்டிலே எழுதினான் தேவன் தீர்மானம் மாறுமா மறையுமா எனக்கு நீ உனக்கு நான் ஏட்டிலே எழுதினான் தேவன் தீர்மானம் மாறுமா மறையுமா மீட்டும் வீணையே விரல் மீது கோபமா மீட்டிடாமலே இன்ப நாதம் தோன்றுமா நாளான பின் தெரியும் தெரியும் நான் யாரென புரியும் புரியும் நீர்மேக விலகும் விலகும் நெடுவானமும் விளங்கும் விளங்கும் சில நேரம் தென்றல் கூட புயல் போல தோன்றலாம் பாலும் கள்ளாகும் சிறு பூவும் உள்ளாகும் பிழைப்பாவை பார்த்திடும் பார்வையாலே எனக்கு நீ உனக்கு நான் ஏட்டிலே எழுதினான் தேவன் தீர்மானம் மாறுமா மறையுமா மீட்டும் வீணையே விரல் மீது கோபமா மீட்டிடாமலே இன்பநாதம் தோன்றுமா எனக்கு நீ உனக்கு நான் ஏட்டிலே எழுதினான் தேவன் தீர்மானம் மாறுமா மறையுமா
கோபமா நீட்டிடாமலே இன்பநாதம் தோன்றுமா? கண்ணம்மா மேல வா. எங்கம்மா போற? கவுண்டர் கூப்பிட்டாங்க. வேண்டாம் சாமி, என்ன விட்டுடுங்க. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேண்டாம் சாமி, வேண்டாம், என்ன விட்டுடுங்க. வேண்டாம். ஓடி விட. ஒண்ணு இல்லடா, கழுத முரண்டு பிடிச்சி சத்தம் போடுவேன்னு வாயை பொத்தினேன், மூச்சு தளறி போயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாதீங்க. என்னடாச்சு? என்ன வளர்ற? ஒண்ணுல அப்படியா? ஆமாம்பா, ராத்திரி பூரா கொலை கொலைன்னு சத்தம் போடுறா. சரி விடுறா, பாவம் அந்த பொண்ணு கொலைகள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டான்ல. ஆனா மனசறிஞ்சு அவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா, மனசறிஞ்சு காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா இப்படி மனத்தனமா உளறி காட்டி கொடுத்துருவாங்க. ஏண்டா டேய், அவளையும் கொலை செஞ்சுட்டானே. அப்பா ஏண்டா பொண்டாட்டி சென்டிமெண்டா? அட போட விளக்கண்ட. டேய், உங்க அப்பா நான் உயிரோட இருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் என்னடா 100 கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நான் போயிட்டா நீ என் பின்னால வரணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ என் மக மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னரோ. நல்லா யோசனை பண்ணிக்கோ. கட்டின பொண்டாட்டி வேணுமா இல்ல? பங்காளி பங்காளி, கவுண்டர் வீட்டு வேலைக்கார பொண்ண யானை மிதிச்சு கொன்னுடுச்சான். ஸ்டேஷன்ல வந்து மலைஜாதிக்காரங்க ரிப்போர்ட் பண்றாங்க. பாடி போஸ்ட்மார்ட்டம் நடத்துங்க. ஏமாப்பா, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதென்ன யானை ஒவ்வொரு தடவையும் எங்க ஒரு பொண்ணுங்களையே மிரிச்சு கொள்ளுது? உண்மையிலேயே யானை தான் மிரிச்சுதா இல்ல நீங்க அடிச்சு கொண்டு வந்து போட்டீங்களா? சாமி, ஐயோ, எங்க அப்பா கொலைப்படல. எல்லாரோட தெரிஞ்சுங்க, கொலை பண்றது மட்டும்தான் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. கொலை நடந்தது தெரிஞ்சோ அதை போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா மூடி மறைக்கிறதா மிகப்பெரிய தப்பு. இங்க என்ன நடக்குன்னு எனக்கு ஒரு சுமாராத்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். யாரோ கொடுக்கிற சில மூட்டை அரிசிக்காக ஆசைப்பட்டு உண்மையை மூடி மறைக்கிறீங்க. அரிசி மொத்தமா இருந்த தய மூட்டை அவத்து கொட்டின ஆளுக்கு 2 படியும் கூட தேராது. உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துவேன். அப்படி இல்ல கூண்டோட கையில மூப்பனாவது லோப்பனாவது இங்க இருக்கிற வரைக்கும் தான் வாய்க்கு வக்கனையா காலங்காத்தால தேனடை எடுத்து நக்கிக்கல. உள்ள புடிச்சு ஏத்திட்டு வச்சுக்க, அப்புறம் கேப்பங்களையும் கஞ்சியும் தான் இடிஞ்ச செவத்துக்கு மண் அப்புறம் மாதிரி உருண்டை புடிச்சு கப்பு கப்பு விட வேண்டியதா போயிரு. ஞாபகம் வச்சுக்க. சாமி,
சாராய கடை கவுண்டரு அந்த வேலைக்கார பொண்ணு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாருங்க. போலீஸ் வந்து கேட்டா யானை மிதிச்சு கொன்னுடுச்சின்னு சொல்ல சொன்னாருங்க. இல்லன்னா இந்த பட்டிக்கே தீய வச்சிடுவேன்னு சொன்னாருங்க. நாங்க என்ன சாமி செய்ய முடியும்? தெரியுதுல்ல, வந்து எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. எப்படி சாமி சொல்ல முடியும்? அவங்க ஆளு அம்பு ஆயுதங்களோட வர்றாங்க. நாங்க குழந்தை குட்டி வச்சுட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பகைச்சுக்கிட்டு எப்படி சாமி வாழ முடியும்? நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ, எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன்? சார், நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கற. பல்லட கோர்ட் கொண்டு போறோம். 10:30 மணி பஸ் பிடிச்சு வந்து எடுத்துக்க. கணேசா, சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி, எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா எப்பயா வந்த? கார்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன்? தானம் பண்றது. ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? சாமியே, வாங்க வாங்க. பேச்சு துணிக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்குமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள, சித்தப்பனுக்கு மச்சம் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி, அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடுக்கு ஒரு தளம் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. டேய், ஏன்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. டேய் டேய், என்னடா பண்ற? அருணா கை இருக்கக்கூடாது மாமா. மாம்பட்டின்னு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி, ஒரு தளம் இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடின கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்போல அம்மாவாசை இருக்கான். எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. 2 ஹேண்ட் கப் தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு, உள்ளூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு. தங்கவேலு, ஏன் மேல கோச் டென்னிஸ்க்கு போக மாட்டேற? கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேஷனுக்கு 2 விலங்கு தான் கொடுத்திருக்காங்க. എന്റെ അമ്മേ, എന്റെ പൊണ്ണു മാളെ, ఏమండి ఇక్కడ చూడండి. ఏంట్రీ కొంచెం எந்திரிச்சு நோண்டி. என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா, இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன். யோ, அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. அம்மா, அக்கா ஓடி வாங்களே, திருட. இங்க அக்கா, அந்த ரூம்ல திருட. ஐயோ, திருட திருட திருட. ஐயோ, திருட திருட அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியா பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாதத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல
எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? இந்த கொலை கேஸ் உங்களை வெளியே கொண்டுறதுக்குள்ள எனக்கு போன் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவாச்சு? 15,000. சரி விடு. ஏண்டா யாருக்குமே தெரியாது நடிச்சிட்டு அந்த கொலை எப்படா போலீஸ் தெரிஞ்சது? நான் நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தாயமா தான் தங்கோலி கிட்ட சொல்லியிருப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. அனாவசியமா அவன் மேல சந்தேகமே படாதீங்க. நிச்சயமா அதை சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்ப நான் போய் சொல்றேனா? டேய், பொண்டாட்டி வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கடா. அவளை கொலை பண்ணிடுறா. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டு போறதா கேள்விப்பட்டேன். அதான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். கல்யாணி, சம்பந்திகளுக்குள்ள பொருத்தம் இல்லாம போனதுனால ஒரு பொருத்தமான ஜோடி பிரிஞ்சு போறதை என்னால ஏத்துக்க முடியலம்மா. தங்கவேலு ஒரு தங்கமான பையன். அப்புறம் உன் இஷ்டம். ஐயா வாப்பா தங்கவேலு, உனக்கு ஆயுசு 100 போ. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்கம்மா, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சுமா உனக்கு? வயிற்றுல புள்ளையோட போற எனக்கு வாய்க்கரிசி போட வந்துட்டீங்களா? அப்பா, இந்த பாவிங்க என்ன கொன்னுட்டாங்கப்பா, கொன்னுட்டாங்க. எனக்கும் புரியுது. என்ன பண்றது? பைத்தியக்கார பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, அதுக்காக நீங்க உணர்ச்சி வசப்படலாமா? அமைதியா இருக்கணும். டேய் டேய், சம்பந்தி அழைச்சிட்டு போங்கடா. அமைதியா என் பொண்ணை நான் அடக்கம் பண்ணது கூட மாட்டேன் நானு. அடேய் கொலகாரம் பாவி, உன்னை நம்பி என் பொண்ணை கொடுத்துடா. அடியே இவன் கொன்னுட்டியடா. டேய் டேய், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம உன்னை விட மாட்டேதா? இதை நன்றி பார்க்காம விட மாட்டேன். டேய் டேய், நீங்க கேட்ட பணத்தை கொண்டாந்துட்டா. என் பொண்ணை கொடுங்கடா. டேய் என் பொண்ணை கொடுங்கடா, என் பொண்ணை கொடுங்கடா. கொண்டாந்துட்டா பணத்தை. இந்தாங்கடா பணம், இந்தாங்கடா பணம். என் பொண்ணை கொடுங்கடா. டேய் அட பாவிங்களா,
பாருங்களேன், நீங்க அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போறதுக்கு இருந்த ஒரே சொந்தத்தை அவனுங்க உயிரோட கொளுத்திட்டானுங்க. தகவல் சாயபாவை கொண்டுட்டானுங்க. அந்த கொலகார பாவிங்களை குடும்பத்தோட தூக்கில ஏத்தாம சாக மாட்ட தகவல். அன்னைக்கே நீ சொன்னது கேட்டு அவனுக்கு உள்ள தள்ளி இருந்தா என் பொண்ணு வாழாவட்டி அவன் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாள. அவளோட சாவுக்கு நாடே காரணமாயிட்டு தகவல். என்ன மன்னிச்சிடுப்பா. தாயம்மா என் தங்கச்சி மாறி அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படாம லட்ச பணத்தை கொடுத்து தங்கவேலு. அந்த பணத்தோட நாங்க போட தங்கவேலு. அங்க பணமாயிட்டு இருந்த என் பொண்ணத்தான் தங்கவேலு எனக்கு காட்டினானுங்க. அட பாவீங்களா, உங்களுக்கு பணம் தாண்டா வேணும், அந்த பணத்தோட நான் வந்திருக்கிறேன்டா, என் பொண்ணை கொடுங்கடா, என் பொண்ணை கொடுங்கடான்னு கதறட தங்கவேலு. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை வச்சு எரிச்சுட்டானுங்க தங்கவேலு. காலம்பூரா என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவான்னு தகவல் அவன் கையில என் பொண்ணை பிடிச்சு கொடுத்தேன். ஆனா என் பொண்ணையே ஒரு முடி சாம்பலாக்கி என் கையில கொடுத்துட்டான தகவல். நம்பி வந்த பொண்ணு உயிரோடு எரிச்சியே,
இப்ப உயிரோட மதிப்போட புரியுதாடா? என்ன அடிச்சு கொண்டாங்க ஏதோ ஒண்ணு கோர்ட்ல பேசிக்கலாம். இது கோர்ட்ல பேசுற விவகாரம். ஐயா, இப்பவும் சூலூர் கவண்டம்பாளையம் ஜமீன்தார் துரைசாமி கவுண்டர் எழுதி கொண்ட பிரான் என் ஒரே மகள் தாயம்மாள், அவளது கணவன் பெரியசாமி, மாமனாரும் மாமியாரும் கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள். கற்பனை பெண் என்று பாராமல் அவளை கதற கதற உயிரோடு எடுத்து கொன்று விட்டார்கள். ஏண்டா, கற்பனை போன்ற கதற கதற கொண்டுட்டு என் கல்யாணம் என்ற பரதேசி தாய இந்த நாயத்தை நாங்க கோர்ட்ல போய் சொல்லுமா?